வணக்கம் டிபிகே டாக்ஸ். செல்லமே செல்லமே சீரியலில் லீட் ஹீரோயினாக விஜய் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ரேஷ்மா. இவங்க அப்பா பேர் முரளி, அம்மா பேர் சுமா. இவங்களுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க, அவங்க பேர் ரியா. கேரளா மாநிலம் கோட்டயம் தான் இவங்களோட நேட்டிவ். ஆனால் அவங்களோட அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மதுரை வந்திருக்காரு. அப்போது தான் ரேஷ்மா அவங்க மதுரையில் பிறந்திருக்காங்க. ஏப்ரல் 26, 1993 மதுரை மாவட்டத்தில் தான் ரேஷ்மா அவங்க பிறந்தாங்க. இதுக்கப்புறம் சென்னையில் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க. சென்னையில் இருக்க என்எஸ்என் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை முடித்த இவங்க வைஷ்ணவ் காலேஜில் பிபிஏ படிச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே கிளாசிக்கல் டான்ஸ்லாம் முறையாக கற்றுக்கிட்டாங்க. காலேஜ் முடித்ததும் மாடலிங்கை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காங்க ரேஷ்மா அவங்க. காலேஜ் முடித்ததும் ஒரு ஜாபுக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்போ நமக்கு என்ன வருமோ அதை செய்வோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ரேஷ்மா அவங்க. நமக்கு மீடியாவில் சேரணும்னு ஒரு ஆசை இருக்குது, பேசாமல் நம்ம அதுக்கு போய் சேருவோம் அப்படின்னு நினச்சி தான் இவங்க மாடலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. மாடலிங் வந்ததுக்கப்புறம் 2015 இவங்க ஃபேஸ் ஆஃப் சென்னைன்ற ஒரு காம்படிஷனில் கலந்துருக்காங்க. அங்கே இவங்க டாப் 10 வந்திருக்காங்க. முதல் வாய்ப்பே டாப் 10 கிடைச்ச சந்தோஷத்தோட ரொம்ப ஹாப்பியான ரேஷ்மா அவங்க இரண்டாவது வாய்ப்பாக 2016 மிஸ் சென்னை காம்படிஷனில் கலந்துருக்காங்க. இந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை பேருமே இதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாலுமே ரேஷ்மா அவங்க அதில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. இரண்டாவது போட்டியிலே நம்ம செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இருந்த இவங்களுக்கு அடுத்த வாய்ப்பாக மீடியாவில் வாய்ப்பு கிடைச்சிது. பல ஆடிஷனில் கலந்துக்கிட்டாலுமே இவங்க மெயினாக டான்ஸ் ப்ரோக்ராமில் தான் கலந்துக்கணும், டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி ஜீ தமிழில் ஒளிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோவில் இவங்க ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்க. அதில் செலக்டும் ஆனாங்க. டான்ஸ் ஜோடி டான்ஸில் ரேஷ்மா அவங்களுக்கு பேராக ராகவ் மாஸ்டர் தான் இருந்தாங்க. அந்த ஷோவில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஜட்ஜஸ் எல்லாத்துக்கிட்டையுமே மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளையுமே பெற்றாங்க ரேஷ்மா அவங்க. இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜீ தமிழ் டீமே பூவே பூச்சுடவா சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்துச்சு. ஏன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோலேயே இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சூப்பராக இருந்ததுனால இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. பூவே பூச்சுடவா சீரியலில் சக்தின்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிது. அது ரொம்பவும் சூப்பராக இவங்க நடிச்சிருந்தாங்க. அதே சீரியலில் மதன் பாண்டியன் அவர்களுமே நடிச்சிருந்தார். அப்போது இவங்களுக்கு காதல் ஏற்பட்டுச்சு. 2018 2021 வரைக்கும் இந்த சீரியல் ஒளிபரப்பாச்சு. அந்த சீரியல் டைமில் இருவருமே காதலிச்சாங்க. இதுக்கப்புறம் பெற்றோர்களோட சம்மதத்தோட இவங்களுக்கு திருமணமும் நடந்து முடிஞ்சுது. ரேஷ்மா மதன் பாண்டியன் ஜோடிக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரையுமே ஜோடியாக நடிக்க வைக்கணும்னு கலர்ஸ் தமிழ் டீம் ஆசைப்பட்டாங்க. அப்படி தான் இவங்களுக்கு அபி டெய்லர் சீரியல் வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீரியல்லையுமே இவங்களோட ஜோடியும் சூப்பராக இருந்தது, இவங்களோட நடிப்பும் சூப்பராக இருந்தது. அந்த சீரியலுமே எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் நடித்தாங்க. கிழக்கு வாசல் சீரியலில் ரேணு கதாபாத்திரத்திலையுமே ரேஷ்மா அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்படி பல சீரியல்களில் இவங்க நடித்தாலுமே அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்களோட சீரியல் எதுவுமே நிறைய நாட்கள் ஓடலை. அதே போல் இவங்களோட டெடிகேஷன் லெவலுக்கும் இவங்களோட நடிப்புக்கும் ஏற்ற மாதிரி சீரியல்கள் அமையலை. பல சீரியல்கள் சில நாட்கள்லேயே முடிகிற மாதிரி தான் அமைஞ்சது. இவ்வளோ டெடிகேஷனாக நடிச்சுமே நமக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு பல முறை இவங்களுக்குள்ளரே கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இவங்களுக்கு உறுதுணையாக அந்த சமயங்கள் இருந்தது. அதே சீரியல்களில் நிறைய சீரியல்களில் டாப் சீரியல்களில் நடிச்சிட்டு வர சைத்ரா, நட்சத்திரா, சபானா இவங்க 3 பேரும் ரேஷ்மா அவங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக சபானா அவங்களுக்கும் ஆரியன் அவங்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சதே ரேஷ்மா மதன் பாண்டியன் ஜோடி தான். அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க தான் இவங்க தோண்டு போகும்போதெல்லாம் நீ திரும்பவும் நல்ல ஒரு பெரிய லெவலில் வருவ, பெரிய ஹீரோயினாக அவன்னு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் இப்போது அடுத்தடுத்த சீரியல்கள் நடித்து இப்போது இவங்க
செல்லமே செல்லமே சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க. டிஆர்பிலையுமே இந்த சீரியல் ரொம்பவும் சூப்பராக போயிட்டுருக்கு. ரேஷ்மாவிலேருந்து விஜய் அளவுக்கு அவங்க வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அம்மானு தான் பல இன்டர்வியூக்கள்லையுமே சொல்லியிருக்காங்க. ரேஷ்மா அவங்க 10th படிக்கும்போது எனக்கு படிக்க பிடிக்கல, நான் ஸ்கூலை விட்டு நின்றவா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அது உன்னோட விருப்பம்தான், ஆனால் ஒரு டிகிரி முடித்தா அது உன் வாழ்க்கையே மாற்றும், எனக்காக நீ டிகிரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பேச்சை எப்போவுமே தட்டாத ரேஷ்மா அவங்க உனக்காக நான் டிகிரி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலுமே அம்மா கிட்ட கேட்காம அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏதாவது சீரியலில் நடிக்கணுமா இருந்தாலுமே அவங்க அம்மா கிட்ட கேட்டு இந்த சீரியலில் நான் நடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு டிசைட் பண்ணிட்டு தான் நடிப்பாங்க. காலேஜ் முடித்ததும் அம்மா கிட்ட நான் என்ன ஆகணும்னு கேட்டப்போ அம்மா ஏர் ஹோஸ்டர் ஆகிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரின்னு சொல்லி இன்டர்வியூ போயிருக்காங்க ரேஷ்மா அவங்க. ஏர் ஹோஸ்டர் இன்டர்வியூலையுமே இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க. அது என்னென்னா, ரேஷ்மா அவங்க அவங்களோட கையில் மாம்னு ஒரு பச்சை குத்திருக்காங்க. அந்த பச்சை குத்துனதை ரிமூவ் பண்ணணும், ஏன்னா எங்களோட பாலிசியில் அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரேஷ்மா அவங்க இந்த மாதிரி தான் எனக்கு ஜாப் கிடைக்கணும்னா எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் ரொம்பவும் முக்கியம், அவங்களோட பேரை நான் ஆசையாக பச்சை குத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜாபையே ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரேஷ்மா அவங்க. அந்தளவுக்கு அம்மா மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்காங்க ரேஷ்மா அவங்க. ரேஷ்மா அவங்க சினிமாவுக்கு வந்ததுக்கான காரணமும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க டிவியில் இவங்க 5வது படிக்கும்போது ஜீன்ஸ் படம் ஓடிருக்கு. அதை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. நம்மளுமே இந்த மாதிரி நடிகையாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த டைம்லேயே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதே போல் ஊழலலா சாங்கை பார்த்தப்போவும் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு, நம்ம பெருசானா நம்மளும் மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருந்தவங்க ராதிகா மேம். சின்ன வயசுலேருந்து ராதிகா மேம்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்கள பார்த்து ரோல் மாடலாகவும் இருந்தவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவங்களோட தயாரிப்பான சீரியல்லையே இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஆமாம், கிழக்கு வாசல் சீரியலில் ரேணு கதாபாத்திரத்தில் ரேஷ்மா அவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீரியலை தயாரித்தது ராதிகா மேம் தான். அவங்கள சின்ன வயசில் ரோல் மாடலாக எடுத்த இவங்களுக்கு அவங்களோட சீரியல்லையே நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதுகிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, கிழக்கு வாசல் சீரியலில் ரேஷ்மா அவங்களுக்கு ஃபேவரட் ஹீரோவான விஜய் அவங்களோட அப்பா தான் ரேஷ்மா அவங்களோட அப்பாவாக கிழக்கு வாசல் சீரியலில் நடிச்சிருப்பாங்க. செல்லமே செல்லமே சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கேட்க சொல்லுங்கள். டிபிகே டாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.